விகடன் நேயர்களுக்கு வணக்கம். நாம் இப்போ இருக்கிறது வாரணாசியில் காசி தமிழ்ச்சங்கம் 4.0க்காக நாம் இங்கே வந்திருக்கிறோம். அடுத்த ஆண்டு வாரணாசியை முழுமையாக அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் லெவலில் தயார்படுத்தக்கூடிய பல ப்ராஜெக்டுகள் போயிட்டு இருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுது. அப்படிப்பட்ட ஒன்று தான் ரோப் கார் ப்ராஜெக்ட். நம்ம ரோப் காரில் அந்த பழனி, சோளிங்கர் அங்கெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். அதாவது மலைப்பகுதிகள் கீழே இருந்து மேலே போகிறதுக்காக மட்டுமே பயன்படுத்தக்கூடியது. அப்படி தான் இதுவரைக்கும் ஆசியா முழுவதுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பொதுமக்கள் பயன்பாட்டுக்கு, லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு ரோப் காரை பயன்படுத்துறது அப்படிங்கிறது இதுவரைக்கும் ஆசியாலேயே இல்லை. முதல் முறையாக இங்கே வாரணாசியினுடைய அந்த நகர கட்டமைப்பு நிர்வாகம் அருமையாக இதை ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் அதோட 95% பணிகள் முடிஞ்சிருச்சு. மொத்தம் 150 பெட்டிகள் இருக்கக்கூடியதாக இந்த ரோப் காரை உருவாக்கி இருக்கிறாங்க. இதுதான் ஒரு பெட்டின்னு சொல்கிறாங்க. திஸ் இஸ் கால்டு கண்டோலா. இந்த கண்டோலாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் ஒரு சமயத்தில் உட்கார்ந்து போக முடியும். இது போல் 150 கண்டோலாக்கள் இருக்குது. 2 புறமும் போக வர அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் ஒரு 10 பேர் நிறைந்தவுடன் ஒரு கண்டோலா மூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இங்கேருந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் இது போகுது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஷன்ஸ் இருக்குது. சாதாரணமாக நீங்கள் வாரணாசி ஸ்டேஷன்லேருந்து காசி விஸ்வநாதர் கோயில் வரைக்கும் போகணும் அப்படின்னு சொன்னால் குறைந்தது ஒரு மணி நேரம் ஆகும். காரணம் அந்த அளவுக்கு இங்கே டிராஃபிக் அதிகமாகவே இருக்கும். ஆனால் இது பயன்பாட்டுக்கு வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் மினிமம் 16 நிமிஷத்தில் நீங்கள் அங்கே போய் சேர்ந்துடலாம். அதுவும் காசி விஸ்வநாதர் கோயில் பக்கத்துலேயே இதுக்குண்டான ஸ்டேஷனை அவங்க பில்ட் பண்ணியிருக்காங்க. 2026 இது முழுமையாக பயன்பாட்டுக்கு வந்துடும். ஒரு நாளைக்கு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வராங்க. ஒரு ஆண்டில் 16 கோடிக்கும் மேலான பயணிகள் போகக்கூடிய ஒரு நகரமாக காசி இருக்குது. அப்படிப்பட்ட அந்த காசி மாநகரத்துக்கு தேவையான ஒரு ப்ராஜெக்டாக இருக்குது. நம்ம இப்போ சென்னையிலெல்லாம் நிறைய வசதி இருக்கிறதுனால, இடங்கள் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம மெட்ரோ சர்வீசஸை உருவாக்கி இருக்கோம். ஆனால் காசி மாதிரியான இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ஊருக்கே பார்த்தீங்கன்னா அந்த சந்துகளின் ஊர் அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி சின்ன சின்ன தெருக்களாக, குறுகலான தெருக்கள் தான் காசியே. அங்கே நீங்கள் டெமாலிஷன் பண்ணுறதோ இல்லை புதிதாக அங்கே ப்ராஜெக்ட்ஸ் மெட்ரோ மாதிரியான உருவாக்குறதோ ரொம்பவே கடினம். ஆனால் இந்த மாதிரியான ரோப் காரின் மூலம் ரொம்ப எளிமையாக பக்தர்களையும் கொண்டு சேர்க்கலாம். ரொம்ப பாதுகாப்பான முறையில் இதை ஏற்பாடு பண்ணியிருக்கிறாங்க. சுவிட்சர்லாந்தை சேர்ந்த நிறுவனம் இதை கமிஷன் பண்ணியிருக்கிறாங்க. எனவே ரொம்ப அழகாகவும் இருக்குது, ரொம்ப காம்பேக்டாக இருக்குது. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் வாரணாசி வந்தீங்கன்னா, அதுவும் 2026 வந்தீங்கன்னா கண்டிப்பாக இதனுடைய சேவை இருக்கும். நிச்சயமாக முயற்சி பண்ணி பாருங்கள்.